ஹாய், வெல்கம் டு இட்லி குண்டான் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிறது முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது 1 கிலோ பச்சரிசி, 1/4 கிலோ உளுத்தம் பருப்பு. 1/4 கிலோ உளுத்தம் பருப்பை நல்லா வெறும் வாணலியில் செவக்க வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இந்த அரிசியையும் பருப்பையும் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்த அரிசி மாவையும் உளுத்த மாவையும் ஜலிச்சுக்கலாம். அதுலேயே ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது வெள்ளை எள்ளு, உப்பு, பெருங்காயம் ஒரு ஸ்பூனுக்கு அளவுக்கு மேலேயே எடுத்துக்கலாம். இது 3த்தையும் எடுத்திருக்கேன் நான். இப்போது இந்த 3த்தையுமே இந்த மாவில் போட்டுக்கலாம். முதல்ல வெள்ளை எள்ளு, அதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயம். இது 3த்தையும் போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம், கட்டி இல்லாமல். இதுக்கு தேவையான வெண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் வெண்ணெய் தேவைப்படும். அது போட்டிங்கன்னா முறுக்கு நல்லா நெய் வாசமாக இருக்கும். முறுக்கும் பொறன்னு இருக்கும், நல்லா சாஃப்டாக. நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் முறுக்கு. வெண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். தண்ணி விட்டு விட்டு ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கலாம் நல்லா சாஃப்டாக. நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா மாவு வந்து முறுக்கு மாவு நல்லாயிருக்கும், முறுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. ஒரு கரண்டிலேயோ இல்லை ஒரு தட்டுலேயோ, தட்டமான தட்டில் இந்த மாதிரி முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். ஒரு கரண்டி மேலே இல்லாட்டி ஒரு தட்டு மேலே. எண்ணெய் காஞ்சதும் அதில் இந்த முறுக்கை எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன்று பக்கத்தில் ஒன்று போட்டிங்கன்னா முறுக்கு நல்லா வேகும். ஒரு 7-8 முறுக்கு சுடலாம். இந்த முறுக்கோட ஸ்பெஷலே வந்து முறுக்கு வெள்ளையாகவே இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு எல்லா முறுக்கையும் போட்டு ஒரு சின்ன கம்பியால் திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் முட்டை அடங்கினதும் இந்த முறுக்குகளை எடுத்துடலாம். கலர்லாம் மாற வேண்டாம், வெள்ளையாகவே தான் இருக்கும் இந்த முறுக்கு. இந்த மாதிரி இருக்கிற மாவை முறுக்கு மாதிரி செஞ்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஹாய், வெல்கம் டு இட்லி குண்டான் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். பச்சரிசி 1/2 கிலோ, அதுக்கு தேவையான அளவு காரம், இன்னும் காரம் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு, சீரகம், பூண்டு வந்து தோலோடு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த உளுத்தம் பருப்பு வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம்.
தேவையான அளவு சால்ட், மஞ்சள் பொடி, பெருங்காயம், கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கோங்க தேவையான அளவு, பட்டர். இந்த அரிசியை நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு நிழல்லையே ஒரு துணியில் காய வச்சு மெஷினில் அரைச்சி வச்சுக்கலாம் மாவா. இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்த மாவை வெறும் வானலியில் சிம்மில் வச்சு வறுத்துக்க போகிறோம். நல்லா வறுக்கணும். அந்த மாவு வந்து ஈரப்பதத்தில் இருக்கிறது நல்லா வறுந்து தனித்தனியாக வரும். அந்த மாவு கோல மாவு பதத்துக்கு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம சிம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். அந்த மாவு எடுத்து இப்படி கீழே கம்பி மாதிரி விட்டிங்கன்னா கோல மாவு மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம் மாவை. கடலைப்பருப்பு ஊற வச்சு தனியாக வச்சுக்கோங்க. ஜாரில் இதெல்லாம் அடிச்சுக்கலாம். மிளகாய், பூண்டு இதெல்லாம் இந்த மாதிரி குறைன்னு அடிச்சுக்கலாம். மாவில் கடலைப்பருப்பு ஊற வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உளுந்த மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே மஞ்சள் தூள், பெருங்காயம், தேவையான அளவு சால்ட், அப்புறம் அந்த மிக்ஸியில் அடித்து வச்சுருக்க பொடி இது எல்லாத்தையும் அதிலேயே போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு பட்டர் வந்து ஒரு 50 ml ஆட் பண்ணிக்கலாம். அது போட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா சாஃப்டாக பிசையணும். தேவையான அளவு தண்ணி தெளித்து இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். ஒரு பேப்பர் எடுத்து அதில் எண்ணெய் தடவி உருண்டையை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன கிண்ணம் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக அழகாக தட்டை ஷேப்புக்கு வரும். இந்த மாதிரி ஒரு 5-6 தட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஷேப் நம்மள அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு 6 ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெய் காயும் போது உடனே ஒரு 5-6 தட்டைங்களை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற மாவையும் தட்டை ரெடி பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கலரில் வரும்போது பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடும். அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம்.